வணக்கம். இது கதைக்களம். ஏகலைவன் மகாபாரத போர்தனில், மகாபாரத வரலாறுதனில் மறக்க முடியாத, மறைக்க முடியாத பெயர். யார் இந்த ஏகலைவன்? ஏன் இந்த ஏகலைவன்? குரு துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அரசாங்க ஆசானாயிருந்து பல வித்தைகளை கற்றுக்கொண்டிருந்த நேரம். வேடன் குலத்தில் பிறந்த ஏகலைவன் தன்னையும் சிஷ்யனாக சேர்த்து கொண்டு வித்தைகளை கற்றுத்தருமாறு துரோணாச்சாரியிடம் மன்றாடினான். ஆனால் துரோணாச்சாரியாரோ அரச குடும்பத்தினர் மட்டும் வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், பிறர் யாரும் கற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆனால் வித்தைகளை கற்று தெரிந்து அறிவு ஞானம் பெற வேண்டும் என்று விரும்பிய ஏகலைவன் துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வித்தைகளை கற்றுக்கொண்டிருந்ததை தூர நின்று ஒரு ஆசானாய், மானசீக குருவாய் ஏற்று வித்தைகளை கற்றான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், வித்தைகளில் சிறந்த அர்ஜுனனை விட வித்தைகளை பல கற்று துரோணாச்சாரியாரை விட வித்தைகளை கற்று தேர்ந்து விட்டான். இதை அறிந்து கொண்ட துரோணாச்சாரியார் சூழ்ச்சி செய்தார். உயர் பதவிகளையும் உயர்ந்த பொறுப்புகளையும் அரசாங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் அடைய வேண்டும் என்று எழுதப்படாத விதிதனை துரோணாச்சாரியார் கொண்டு சூழ்ச்சி செய்தார். நீ வித்தைகளை கற்றுக்கொண்டு விட்டாய், நான் தான் குரு, எனவே எனக்கு குரு தட்சணை தர வேண்டும் என்று ஏகலைவனிடம் கேட்டார். ஏகலைவனும் தட்சணை எதுவென்றாலும் தர தயார் என்று உறுதிமொழிந்தான். சூழ்ச்சியின் உச்சத்தில் துரோணாச்சாரியார் சென்று அவனுடைய கை கட்ட விரலை கேட்டார். குரு தட்சணையாக கட்டை விரலை கேட்கிறார். கட்டை விரல் இல்லை என்றால் வில் ஏந்தி அம்பு எய்த முடியாது. அதை அறிந்து தெரிந்துதான் துரோணாச்சாரியார் கேட்கிறார். ஆனால் அந்த இடத்தில் மட்டும் ஏகலைவன் சற்று யோசித்திருந்து, குரு தட்சணையாக நான் என்னுடைய கட்டை விரலை தருகிறேன், அதேபோல் உங்களிடம் யாரெல்லாம் வித்தைகளை கற்றார்களோ அவர்களிடமும் நீங்கள் தட்சணையாக அவர்களின் கட்டை விரலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மட்டும் ஏகலைவன் புத்தி சாதுரியமாக சொல்லியிருந்தான். ஆயின் வரலாறே மாறியிருக்கும். ஆனால் ஏதும் அறியாத அப்பாவி குரு தட்சணையாக தன் கட்டை விரலை துரோணாச்சாரியாருக்கு சமர்ப்பித்தான். இந்த ஒரு நிகழ்வினாலேயே ஏகலைவன் என்கிற பெயர் மண்ணோடு, மண்ணின் வேரோடு மரணித்து போனது. ஆனால் வரலாறின் பக்கந்தனில் அவன் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும். தெரிந்து கொண்டோமா ஏகலைவனின் வரலாறை, தியாக வரலாறை? நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.